தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையை சீர்குலைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கூடுவாஞ்சேரி உதவி கமிஷன் அலுவலகத்தில் பரபரப்பு புகார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையை சீர்குலைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கூடுவாஞ்சேரி உதவி கமிஷன் அலுவலகத்தில் ஏராளமான நிர்வாகிகள் பரபரப்பு புகார் கொடுத்துள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் இமானுவேல் ஜெயசீலன், செயலாளர் உமாபதி, பொருளாளர் கார்த்திக் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் சங்கத்தினர் கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலையில் பட்டாசு வெடித்து கோஷமிட்டபடி ஊர்வலமாக வந்து கூடுவாஞ்சேரியில் உள்ள உதவி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் மனு கொடுத்தனர். அந்த புகார் மனுவில் கூறுகையில், கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் மூத்த நிர்வாகிகளின் முன்னிலையிலும், மாவட்ட தலைவர்களின் முன்னிலையிலும், வியாபார பெருமக்கள் முன்னிலையிலும் ஜனநாயக முறையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவராக டைமண்ட் ராஜா வெள்ளையன் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார். சில எதிர்பாராத குழுக்கள் எங்களது பெயரையும் அமைப்பையும் சீர்குலைக்கும் நோக்கத்துடன் தவறான தகவல்களை சமூக வலைதளங்கள் மற்றும் பிற வழிகளில் பரப்பி வருகின்றனர். இந்த செயல்கள் எங்கள் அமைப்பின் தார்மீக பெயருக்கும் களங்கம் விளைவிக்கின்றன மற்றும் அமைப்பின் செயல்பாடுகளையும் சீர்குலைக்கும் நோக்கத்துடன் நடைபெறுகின்றன. எங்களது அமைப்பின் தலைவராக டைமண்ட் ராஜா வெள்ளையன் தனது தந்தை சுதேசி நாயக்கர் வெள்ளையன் அவர்களின் வாரிசாகவும் மூத்த நிர்வாகிகளின் ஆதரவுடன் சட்டப்பூர்வமான முறையில் தலைவராக உள்ளார். எனவே இந்த அமைப்பின் சட்டப்பூர்வமான உரிமையாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் என்பதை உறுதிப்படுத்தி, மேற்கண்ட தவறான தகவல்களை பரப்பும் சவுந்தரராஜன் தூண்டுதலின் பெயரில் பம்மல்ராஜ், அஸ்தினாபுரத்தை சேர்ந்த வெங்கடேசன், பிரபாகரன் ஆகியோர் மீது உரிய விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இவ்வாறு அந்த புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிர்வாகிகள் மற்றும் சங்கத்தினர் ஜிஎஸ்டி சாலையில் பட்டாசு வெடித்து கோஷமிட்டபடி ஊர்வலமாக வந்து கூடுவாஞ்சேரி உதவி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நான் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை. இங்கே ஒரு சில பேரினுடைய தூண்டுதல் பேரில் போலியான ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் அமைப்பு சார்ந்து அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுடைய புகாரை கொடுத்துருக்குறோம். இப்படி போலியாக யார் எந்த மாவட்டத்திலேயாவது யாராவது எந்த புகாராவது கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் சட்டப்பூர்வமாக அதை சந்திக்க நாங்கள் தயார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையை யாரும் கைப்பற்ற முடியாது. அதனுடைய முழு ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் சட்டப்பூர்வமாக அதை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அதாவது எனது தந்தை சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது எங்கள் கூட இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பு பேரவைன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தலைவர் மறைவுக்கு அப்புறமா 29/9/2024 அன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்தில், சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. ஏகமனதாக டைமண்ட் ராஜா வெள்ளையன் மாநில தலைவர் அப்படின்னு சொல்லி, மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ராகவேந்திர மணி, மாநில பொருளாளர் அண்ணன் ஜி ஹரிகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னு சொல்லி மூத்த நிர்வாகிகள் மத்தியில் பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பாக தேர்ந்தெடுத்து, அது பத்திரிகையின் வாயிலெல்லாம் வந்தது, தந்தி பேப்பரில் வந்தது, எல்லா பத்திரிகையிலும் வந்ததுங்க. அதனால் இப்போ போலியான இந்த பாதுகாப்பு பேரவைன்னு சொல்லி வந்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை நாங்கள் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் இருக்கிற வணிகர்களை அவங்கள தூண்டி விட்டு ஒரு பொய்யான புகாரை அளிச்சிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நிச்சயமாக நாங்கள் சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த வழக்கு தொடர்வோன்னு சொல்லி புகார் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம்.